Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு மிளகு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கு. இனி அடுத்து குளிர் வந்துடும். எல்லாருக்கும் இருமல் சளி எல்லாம் வந்துடும். அதுக்கு இதமாக மிளகு ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கணும். அப்புறம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கணும். பெருங்காயம் போட்டால் தான் ரசம் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போடணும். போட்டு நல்லா கொஞ்சம் வாசம் வர்ற வரையும் வதக்கிக்கணும். பூண்டோட வாசம் வந்தால் தான் அந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்தால் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நாட்டு தக்காளி தான் நல்ல கனிஞ்சு அப்படியே ரசம் நல்ல புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். அதை நல்லா அமுக்கி விட்டு வேக விட்டுருங்க. அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதங்கின உடனே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதையும் ஊற்றிடணும். தக்காளி நல்லா வதங்கணும். அப்புறம் நமக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவு தண்ணியும் அந்த ரசத்தில் சேர்த்துக்கணும். இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா தான் கொதிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் நம்ம உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு, மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, அப்புறம் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போடணும். நீங்கள் இல்லாட்டா மிளகு சீரகத்தை கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கூட நுணுக்கி போட்டுக்கலாம். அப்போவும் ரசம் நல்லா இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். அப்போ தான் அந்த மிளகோட எசன்ஸ் எல்லாம் ரசத்தில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லியை அப்படியே சின்ன சின்ன பீசஸாக போட்டு அப்படியே அடுப்புலேருந்து இறக்கணும். இந்த ரசம் நமக்கு குளிர்காலத்தில் வரக்கூடிய இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம இதை வச்சு சாதத்தில் அப்படியே ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சும்மா கூட அப்படியே கப்பில் ஊற்றி சூப் மாதிரி குடிக்கலாம். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.